$1 டிரில்லியன் பொருளாதாரத்தை அடைய காங்கிரஸ் ஆட்சியில் 60 ஆண்டு காலம் எடுத்ததாக பிரதமரை விமர்சித்து ப. சிதம்பரம் வெளியிட்ட பதிவிற்கு அண்ணாமலை பதில். 2025-26 நிதியாண்டில் ரயில்வே திட்டங்களுக்கு தமிழ்நாட்டிற்கு 6626 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அண்ணாமலை தகவல். யார் அந்த தியாகி என்ற கேள்விக்கு பதில் சொல்ல திராணி இல்லாத முதலமைச்சர் ஸ்டாலின் சம்பந்தமில்லாமல் பதில் அளித்ததாகவும், கொத்தடிமைகளாக நடத்தப்படுகிறோம் என அறிந்தும் திமுகவில் தொடர்ந்து இருக்கும் தொண்டர்கள்தான் தியாகிகள் என்றும் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். இந்தியாவில் தமிழ்நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, பொருளாதார வளர்ச்சி மிகவும் உயர்ந்திருப்பதாக பெருமை பேசும் முதலமைச்சர், இந்த மண்ணை அப்துல் கலாமின் ஆன்மீக பிறப்பிடம் என்று பாராட்டிய பிரதமருக்கு நன்றி சொல்ல மறக்கும் இந்த அரசு உண்மையில் ஒரு இருண்ட ஆட்சி எனவும் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். கச்சத்தீவு விவகாரம் பற்றி பாஜகவிற்கு பாடம் எடுக்க வேண்டிய இடத்தில் திமுக இல்லை. திமுகவின் ஊழல் முறைகேடுகளை இன்னும் உரக்க பேசுவோம். அண்ணாமலை திட்டவட்டம். பெட்ரோல் மீதான கலால் வரி லிட்டருக்கு 13 ரூபாயாகவும், டீசல் மீதான கலால் வரி 10 ரூபாயாகவும் உயர்வு. கலால் வரி மாற்றம் நாளை முதல் அமலாகும் என மத்திய அரசு அறிவிப்பு. தமிழக முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு எப்போதுமே தனியாருக்கு ஆதரவாகவும் அரசு கட்டமைப்புகளுக்கு எதிராகவும் செயல்பட்டு வருகிறது. அரசு மருத்துவர்களுக்கான ஊதிய உயர்வு கோரிக்கையை ஆட்சிக்கு வந்த 5வது ஆண்டாக கண்டுகொள்ளாமல் இருப்பதும் ஸ்டாலின் அவர்களை சேரும் என அண்ணாமலை குற்றச்சாட்டு. வங்கக்கடலில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் செவ்வாய் அல்லது புதன்கிழமை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஏப்ரல் 8 முதல் ஏப்ரல் 12 வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் அறிவிப்பு. அவதூறு வழக்கில் திருச்சி நீதிமன்றத்தில் இன்று காலை கட்டாயம் ஆஜராக வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு நீதிமன்றம் உத்தரவு. புதிதாக நிறைவேற்றப்பட்ட வக்ஃப் திருத்தத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த கேரளா தற்போது இந்த சட்டத்தின் அடிப்படையில் புதிய வாரியம் அமைக்கும் முதல் மாநிலமாக உள்ளது. கேரள வக்ஃப் வாரியத்தின் பதவிக்காலம் புதிய சட்டம் அமலுக்கு வரும் முன்னரே முடிவடைந்ததால் புதிய வாரியத்தை புதிய சட்டத்தின் அடிப்படையில் தேர்வு செய்ய வேண்டியது கட்டாயமாகியுள்ளது.